ഇതിൻ്റെ അടുത്ത് പോയാൽ പിന്നെ എയർ അറേബ്യ, അങ്ങനെ ഇൻഡിഗോ, എയർ ഇന്ത്യ എക്സ്പ്രസ്. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இந்தியா வரப்போகிறோம். இந்தியா ரெடி ஆகிட்டோம். வரும் ஃப்ளைட் வர பறந்து பாருங்க, பக்கத்தில் போது பாருங்க. பாருங்கள், லக்கேஜை தள்ளிட்டு போயிட்டுருக்குறோம். லக்கேஜை தள்ளி போயிட்டுருக்குறோம் பாருங்கள். சரியான சம்பவம் ஆகிப்போச்சுங்க. வெயிட்டு கூடி போச்சு. அதுக்கு இப்போ ஒரு புது பேக் வாங்கி இப்போ மாற்றி வச்சுருக்குறோம். பெரிய தலைவலி. ஹேண்ட்பேக் செக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ தான் உசுரியாக வந்த மாதிரி இருக்குது. வேறு லெவலில் மிஷின் க்ளீன் பண்ணுது பாருங்க. ரோபோமேட்டிக் மிஷின். உட்கார வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. பகுத்து வச்சாவாக இருக்குது. ரெஸ்ட் ரூம் வேறு வந்துருச்சுங்க. அதனால் இப்போ நடந்து போயிட்டுருக்குறோம். அப்படியே பாத்ரூம் போயிட்டு ஃப்ரீயாக வருவோம். கையை வச்சாவே வாட்டர் வருது. ஃபுல்லாக சென்சார். நம்ம ஃப்ளைட்டு உள்ளே வந்துட்டோம். பாருங்க, ஃப்ளைட்டு தெரியுதா? வேறு எதுக்கு ஃப்ளைட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இதுதான் லாஸ்ட் டேட்டு. இந்தியா கிளம்பிட்டோம். பாருங்கள், ஏர்போர்ட் வேறு லெவலில் இருக்குது. காட்டுறேன் பாருங்கள், செம்மையாக இருக்குது. புதுசாக அப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த ஏர்போர்ட்டு. இது ஓப்பன் பண்ணி 3 மாதம் தான் ஆகுது. இது மாதிரி பழைய ஏர்போர்ட்டாக வந்து இப்போ சைட்டாக மாற்றிருக்காங்க. 6 மரம் இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது ஏர்போர்ட்டு. சரி, அப்படி இதை வச்சு ஒரு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வாங்க, இப்படி உள்ளே போவோம். எப்படின்னு பார்ப்போம். உள்ளே போவோம். இந்தியா வரப்போகிறோம். இந்தியா ரெடி ஆகிட்டோம். வரும் ஃப்ளைட் வர பறந்து பாருங்க, பக்கத்தில் போது பாருங்க. அபுதாபி ஏர்போர்ட்டு செம்மையாக இருக்குது. 6 மார்க் தக்காளி சோறு. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. லக்கேஜ் தள்ளி போயிட்டுருக்குறோம் பாருங்கள். வாழ்க்கையே இதுதான். எங்கே போனாலும் நம்ம தள்ளுறதா வேலையாக இருக்குது. ஏர்போர்ட் வந்தாலும் தள்ளி எடுத்தால் போகிறோம். கொடுமை பாருங்கள். நம்ம ஒய்ஃபு உள்ளே போகிறாங்க. என்ட்ரன்ஸ் ஆகி ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பன் ஆகுது. வேறு லெவலில் இருக்குங்க. தாறுமாறு ஏர்போர்ட்டு. வாவ், பாருங்க, சூப்பராக இருக்குது. வேறு லெவலு. நம்ம ஃப்ளைட் எத்தனை மணிக்கு இதில் டைம் காட்டும் கரெக்டாக. இதில் போட்டுருக்கு பாருங்கள். ஏர் அரைப்பி அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்குறோம். இதாங்க அந்த இது போர்டிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. உள்ளே போயிட்டுருக்குறோம். போயிட்டுருக்குங்க. செக்கிங் கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நடந்து போயிட்டுருக்குறோம். லக்கேஜ் பாருங்கள். செக்கிங் கவுண்டர் பாருங்கள் எப்படி செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரியான சம்பவம் ஆகிப்போச்சுங்க. வெயிட்டு கூடி போச்சு. அதுக்கு இப்போ ஒரு புது பேக் வாங்கி இப்போ மாற்றி வச்சுருக்குறோம். பெரிய தலைவலி. லக்கேஜ் பேக் முடிஞ்சு ஹேண்ட்பேக் செக்கிங். டிக்கெட் கொடுத்துட்டான். இன்னும் போயிட்டுருக்குறோம். நான் அங்கே என்ன சொல்ல போகிறான்னு தெரில. சாவு அடிக்கிறாங்க நம்மளை போட்டுக்கிட்டு. பிடிச்சுங்க. ஹேண்ட்பேக் செக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டான். இப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ தான் உசுரியாக வந்த மாதிரி இருக்குது. வேறு லெவலில் இருக்குதுங்க. பேக் கேமரா காட்ட பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒரு ஃபுல்லாக கரன்சி சேஞ்ச் பண்ணுறது. ஏர்போர்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது. தாறு மாதிரி ஏர்போர்ட்டு. பூச்சில்லாம் பாருங்க, எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ரோபோ ஆட்டோமேட்டிக்காக மிஷின் க்ளீன் பண்ணுறது பாருங்க. ரோபோமேட்டிக் மிஷின். இது அருமையாக இருக்குது. இதாங்க புது அபுதாபி ஏர்போர்ட்டு. செம்ம சூப்பராக இருக்குது. நியூஸில் பாருங்க, பட்டையை கலக்குது. ஓ, செம்ம 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 செம்ம. ஒட்டகம், அபுதாபி ஒட்டகம். இது பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. மேலே அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்க. வேறு லெவலில் இருக்குது.
இங்கே வருங்க ஃபுல்லாக ஃபாரின் ஸ்டாக்கு விற்றுக்கிட்டு இருக்கானுங்க. பியர் இருக்கான்னு தெரில, ஃபுல்லாக ஃபாரின் ஐட்டம். அதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். செம்மையாக இருக்குது. பேசஞ்சரில் வெயிட்டிங் ஏரியா எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க. பேசஞ்சர்லாம் வெயிட்டிங் பண்ணி உட்காந்துக்கலாம். நாங்கள் பி-போடி பாயிண்ட்டில் போயிட்டுருக்குறோம். B14 to 26 அந்த லைன் தான் நாங்கள் B15. இதெல்லாம் தான் டோக்கன் நம்பர் இருக்குது எங்களுது. உள்ளே போவோம். கரெக்டாக தானே பேசுகிறேன். எப்படி போகிறாங்க ஒரு அரபியா ஃபிலிப்பீன்ஸ் தான் தெரில, அவ்வளோ நீட்டாக போகிறாங்க. B15 ரைட் சைடு போகணும். சென்னை 3L141T சென்னை. இந்த ஃப்ளைட்டு தான் நம்ம வர போகிறோம். இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்மளோட டைமிங்கு உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். போய் நடந்து போகணும், பார்ப்போம். நம்ம ஏரியா அங்கே இருக்குது. B15 வந்துட்டோம். ஏற இருப்பியா? ஆடா அதுதான் B15 தான். பார்த்துட்டேன். வந்துட்டோம். B15 கேட்டுக்கு வந்துட்டோம். பாருங்க உட்கார பிளேஸ்லாம் செம்மையாக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது பிளேஸ்லாம். பகுத்தச்சாவாக உட்காந்துருக்கோம். வேறு லெவலில் உட்காந்துருக்க பாருங்க. இப்போ கொச்சின் கிளம்ப போகுது போல், அதனால் இப்போ கொச்சின் டைம் போட்டுருக்குது. கொச்சினுக்கு அடுத்து அடுத்து நம்ம ஃப்ளைட்டு சென்னை ஃப்ளைட்டு. ரிட்டர்ன் ஃப்ளைட்டு கொச்சின் தான் போட்டிருக்கேன். கொச்சின் ஏர்போர்ட்டையும் வீடியோ எடுத்துருவோம். வேறு லெவலில் ஃபன் பண்ணுறோம். நான் பாருங்க சேரில் எப்படி உட்காந்துருக்கேன்னு. பேக் வச்சுருக்கேன், பாஸ்போர்ட் வச்சுருக்கேன். பேக் ஃப்ரண்ட் கேமரா காட்டு பாருங்கள் நான் எப்படி உட்காந்துருக்கேன்னு. பேக் பாருங்க, வீலிங் பேக், வீல் பண்ணிக்கலாம். அப்பருக்கு வாழ்வுக்கு அந்த காலத்தில் கூட பாயிடலாம். அந்த கதையோட ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க, இன்னும் புரியல அரபி மொழி. ஐயோ இந்த செக்கிங் ரொம்ப இதாகுங்க. டார்ச்சல் பண்ணிட்டாங்க நம்மளே. 8000 முதல்ல கூட கழட்டி பார்த்துருவே போல இருக்குது. கழட்டு வாட்சி ஈச்சி எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டேன். பேண்ட்டு வேறு எடுப்பு நிற்க முடியுது. கலண்டு அடிக்கிற போகுது. ஒரு வழியிலே பிடிச்சிட்டு செக்கிங் போகிறேன். பெரிய தலைவலி இந்த செக்கிங் மட்டும். ஒரு வழியாக எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். வந்து இப்போ எல்லாம் உட்காந்துருக்கோம். அப்பா இதில் வந்து உட்கார வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. படுத்து வச்சாவாக இருக்குது. செம்மல்ல வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி கொடுக்கணும்னு யாருக்கு வரும்? ரொம்ப நாளாச்சு, 6 மாதம் ஆச்சு. அது திரும்பி இப்போ நம்ம ஊருக்கு வரப்போ ஒரு ஃபீல் வருது. ஃபீலிங் இல்லாமல் ஒரு சந்தோஷம், ஹாப்பினஸ். 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறது. நானே 6 மாதமாக எங்கள் ஒய்ஃபெல்லாம் வந்து 1.5 வருஷம் ஆகிப்போச்சு. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கே வர்றாங்க. வந்து அவங்க பேரண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறாங்க. அவ்வளோ ஒரு ஹாப்பி முகத்தில் சிரிப்பு புன்னகை. பேக் கேமரா காட்ட பாருங்க. பின்னாடி சூப்பராக இருக்குது. கிளாஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. பாருங்க வியூஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அதே நான் பின்னாடி திரும்ப இந்த கண்ணாடி இருக்குதே, அட்டேங்க அப்பா. இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு நாளாக தான் அனுபவிக்கணுங்க. இதெல்லாம் அனுபவிச்சு தான் உட்காரணும். நம்ம முகத்தவே நம்மளே பார்த்துட்டு ரசிக்கிறோம். இதெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும். வாங்க போல இருக்குது. மேலே ஏதோ போகிறாங்க. அங்கிட்டு அவங்க ஒரு தனி ரூட்டு போல். அவங்க மேலே ஆளுங்க போயிட்டுருக்குறாங்க. அப்படின்னு சொல்லலாம். போகிறாங்க பாருங்கள் மேலே. எல்லாம் மேலே போயிட்டுருக்காங்க பாருங்கள். இப்போ கொச்சின் ஃப்ளைட் ரெடி ஆகிடுச்சு போல். மக்கள்ஸ் எல்லாம் மேலே போயிட்டுருக்காங்க. அது கீழே உட்காந்துருக்குறோம். புதுசாக கட்டினாலும் நல்லா இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது ஏர்போர்ட். ஸோ பகுத்தச்ச மாதிரி இருக்குது. ரெஸ்ட் ரூம் வேறு வந்துருச்சுங்க. அதனால் இப்போ நடந்து போயிட்டுருக்குறோம். அப்படியே பார்த்துட்டு போயிட்டேன். ஃப்ரீயாக வரும். அம்மாவில் அங்கே விட்டுட்டு வந்தாச்சு. அம்மா க்ளீனிங்காக இருக்குங்க. அப்படியே நின்றுது பாருங்க. ஜகஜன்னு ஜொலிக்குது. வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. பாத்ரூமாக ஒரு செம்ம க்ளீனிங்காக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக சென்சார் தான்.
கையை வச்சாவே வாட்டர் வருது. இந்த சென்சார் செம்ம நீட்டாக ஹேண்ட்ரிங்க. வேறு லெவலில் ரெஸ்ட் ரூம் சூப்பர் அல்டிமேட். ரெஸ்ட் ரூம்லாம் அடிச்சிக்கவே முடியாதுங்க. அப்படிலாம் செம்ம நீட்டு வேறு லெவலில் இருக்குது. 2 நிமிஷத்தோட க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கான் என் பாத்ரூமை. 6 மாதம் இருக்குது ரெஸ்ட் ரூம்லாம் வேறு லெவல். நடந்து போயிட்டுருக்கோம். பேசுறதெல்லாம் உட்காந்துருக்காங்க. பிரியாணி வேறு பிரியாணி என்னாச்சு தெரியல. பிரியாணி வாங்கி வச்சுருக்கேன். என் பேக்கில் வந்து வெயிட் ஏறி போச்சுங்க. 30 கிலோ தான் அலவுடு. நான் என்ன பண்ணிட்டேன் 33 கிலோ வச்சு கொண்டு வந்துட்டேன். வெயிட் மிஷின் வேறு இல்லையா, ஒரு 30 ரூபா வச்சு கொண்டு வந்துட்டேன். இங்கே பார்த்ததுக்கு 32 கிலோ வரைக்கும் கொண்டு போகலாம். 1 கிலோ நீங்கள் எடுத்துருங்க அப்படின்ட்டான். 1 கிலோ நான் எங்கிட்ட எடுக்கிறது அப்படின்னு பார்த்துட்டா என்ன பண்ணுறது, பேசாமல் பேக் வாங்கிடலாம் முடிவு பண்ணிட்டான். அவங்க 2 கிலோவுக்கு வந்து 130 ரூபா பே பண்ண சொன்னானுங்க. அதனால் 120 ரூபாய்க்கு நான் புது பேக்கே வாங்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட என் பேக்கில் போகிற வெயிட்டை போகிற எடுத்து இதில் ஒரு 5 கிலோ பக்கத்தில் கொண்டு வச்சுருக்கேன். அப்போ நாம் ஏர்போர்ட்டில் அமௌண்ட்டு பே பண்ணல, 10 திரான்ஸ் மிச்சம் வேறு. 130 ரூபா கட்ட சொன்னால் 120 ரூபாய்க்கு பேக் வாங்கியிருக்கேன். 10 திரான்ஸ் மிச்சம் பண்ணிட்டேன். ஆனால் இதெல்லாம் மார்க்கெட்டில் வாங்கினோம்னா இங்கே அந்த பேக்கெலாம் வெறும் 50 திரான்ஸ் தான் வரும். ஆனால் நல்லா ப்ராண்டட்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது பேக்கு, நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது. ஆனால் ஏர்போர்ட்டில் சரியான விலைங்க. சத்தியமாக ஏர்போர்ட்டில் இனிமேல் எதுவுமே வாங்கக்கூடாது. பச்சை தண்ணி கூட இன்னும் குடிக்காமல் இருக்கிறேன். அநியாய விலை ஏர்போர்ட்டில், பயங்கர விலை. இப்போ எனக்கு பசிக்குது, நான் பிரியாணி சாப்பிட மாட்டேன். பிரியாணி எடுத்துட்டேங்க. நம்ம ஆள் பாருங்க, பிரியாணி விட்டு வெளுத்துறா. அப்படி பிரியாணி பீஸை காட்டு, கீழே பீஸை காட்டு, நல்லா பக்கத்தில் காட்டு. கேமரா இங்கே இருக்கு, நல்லா காட்டு. பீஸை பாருங்க, விட்டு வெளுத்துறாப்புல. நம்ம எங்கே போனாலும் பிரியாணி தான். பிரியாணி விடவே கூடாது. ஊருக்கு நமக்காகவே இப்போ ஊரில் ஒரு கிடா வேறு வெயிட் ஆகிட்டு இருக்குது. ஊருக்கு வந்துட்டு ஒரு கிடாயை வேறு வெட்டணுன்னு வீட்டில் வேறு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவோம். நல்லா முரட்டு கிடாய் வளர்ந்துருச்சு. எங்கள் ஒய்ஃபு ஃபாரின்லேருந்து வந்ததுனால கிடா வெட்டலான்னு சொல்லிட்டாங்க போல். அதுக்காகவே கிடா வளர்த்து வச்சுருக்கிறோம். எப்படி ஒரு 20 கிலோ வரும்னு நினைக்கிறேன். 20-25 கிலோ வரும். வெட்டி 2 கிடாயை. எல்லாத்தையும் சாப்பிடாது, எனக்கு கொஞ்சம் வை. ஆனால் எங்கே போனாலும் நம்ம அந்த தமிழ்காரர் கரெக்டாக காமிச்சிட்றோம். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம ஒன்று நமக்கு சோறு ஒன்று முக்கியம். நமக்கு சோறு தாங்க முக்கியம், மற்றதெல்லாம் முக்கியமே கிடையாது. சாப்பாடு தான் அந்த வை. நம்மால் விட்டு மாட்டுறாப்புல. மாட்டு ஐ ஆம் வெயிட்டிங் சாப்பாட்டுக்கு. சாப்பிட்டு கொடு. ஆனால் எனக்கு ஒரு லெக் பீஸாக வைப்பா. பிரியாணி சாப்பிட பிரியாணி பைத்தியம் நான். அந்த ரெஸ்ட்ரூம் பக்கத்தில் இருக்குது வாட்டர். அங்கே தான் இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா எங்கள் ரூம் பக்கத்தில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க மலையாளி சிஸ்டர். அவங்க தான் வந்து எங்களுக்கு பிரியாணி கொடுத்தாங்க போகிறப்ப. சாப்பாடு சூப்பராக இருக்குது, நல்ல வாசனையாகவும் இருக்குது. நல்ல ஃபுட்டு, ஓகே, நல்ல டேஸ்ட் உண்டு, அருமையாக இருக்குது. எங்கள் பக்கத்து ரூம் கொடுத்தாங்க. அவங்க நோன்பு இருந்தாங்க. நோன்பு இருந்துட்டு ஃபுட்டு செஞ்சாங்க பிரியாணி. நான் தான் ஒரு பிரியாணி பற்றின்னு தெரியுமே. சாப்பாடு செஞ்சு பேக் பண்ணி அதோட நீட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேக் பண்ணி ஸ்பூன் முதல் கொண்டு கொடுத்துருக்காங்க.
லெக் பீஸ் முதல் கூட அப்படியே கொடுத்துட்டாங்க. முழு லெக் பீஸுங்க அப்படியே இருக்குது. அருமையாக இருக்குது. முன்னாடி ஸ்ட்ரைட் ஜிப் இருக்கு. நீ ஹாஸ்பிட்டலேருந்து கொண்டு வரல அந்த டிஷ்ஷு தான், அதே தான். மொத்தமாக முடிச்சுட்டு தொடங்க. ஸ்மெல்லு வாசனையாக சாப்பிட்டு அப்படியே கையில் எல்லாரும் பார்த்து சாப்பிட்டு வேறு லெவலில் இருக்குது. சரி, நான் வேறு வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன்னா எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்க ஒரு மாதிரியா. யார் பார்த்தாலும் நமக்கு கவலையே கிடையாது. இந்த ஜான் வகுத்துக்கு தான் நம்ம எல்லோரும் உழைக்கிறோம். இதில் என்ன இப்போ நம்ம எதுக்கு இங்கே வரோம்? நாடு வந்து நம்ம எதுக்கு இங்கே வந்துருக்குறோம்? மற்றவங்க பார்த்தாங்கிறதுக்காக நம்ம வெக்கப்படுறதோ இந்த மாதிரி சங்கடப்படுறதோ நமக்கு கிடையவே கிடையாது. ரசிச்சா சாப்பிட்றணும். சரிங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்றேன். அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஃபுல் கட்டு கட்டியாச்சு. இன்னொரு ட்விஸ்ட்டு வேறு இருக்குது. ஃப்ளைட்டில் வேறு ஃபுட்டு வேறு புக் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு பிரியாணி வெயிட்டிங் இருக்குது. ஃப்ளைட்டில் யாரோட பிரியாணி கொடுப்பாங்க, அதையும் சாப்பிட்ருவோம். ஐ எம் வெயிட்டிங். பார்ட் 2 பிரியாணி வெயிட்டிங். போய் ஹேண்ட்வாஷ்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஒரு 3/4 மணி நேரத்தில் கிளம்பிடுவோம். உள்ள ஓப்பன் பண்ணிட்டாங்க. உள்ளே போயிட்டுருக்குறோம். போர்டிங் பாயிண்ட். ஃப்ளைட்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஃப்ளைட்லாம் தெரியுது பாருங்க, நல்ல இருக்குது. உள்ளே போயிட்டுருக்குறோம். வரும் ஃப்ளைட்டா எப்படி தெரியுது? போயிட்டுருக்குறோம். ஃப்ளைட்டு பக்கத்தில் நெருங்கிட்டோம். ஃப்ளைட்டு பக்கத்தில் வந்துட்டோம். வரும் நியூஸில் அப்படி தெரியுது, செம்மையாக இருக்குது. இதாக நம்ம ஃப்ளைட்டு வந்துருச்சு. நம்ம ஃப்ளைட்டு இதை வந்துட்டோம். பாரு, இது ஃப்ளைட்டு தெரியுதா? வேறு எதுக்கு ஃப்ளைட் வந்துட்டோம். அப்படியே வந்தாச்சுங்க. ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கோம். விண்டோ தெரியுது பாருங்கள். பறக்கிறத அப்போ காட்ட போகிறேன். வேறு லெவலில் இருக்குது. கீழே சில அடியில் விழுத்தான் செய்யும். இன்றைக்கி இந்த ஃப்ளைட்டில் விழுந்துருக்குது. பறக்க போகிறோம். வச்சு சாப்பிட்ற ஃபுட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளில் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சேஃப்டியை பற்றி கொடுத்துருக்காங்க. ஏர் ஏரியா சேஃப்டி எப்படி இருக்கிறது அப்படின்ட்டு ஃபுல் சேஃப்டி மெனு. அடுத்து ஃப்ரீ வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் ஃப்ளைட்டு பாருங்கள், அழகாக தெரியுது. ரெக்க பொருள் உட்காந்துருக்கு. வியூஸ்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது ஃப்ளைட். வியூ ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கு. அதெல்லாம் கலக்குது, கிடுக்கிட்டு. ஃபஸ்ட் டைம் வந்தப்போ, செகண்ட் டைம் இந்தியா வரது. ஃபஸ்ட் டைம் இந்தியா வந்து அபுதாபி வந்தப்போ காதெல்லாம் அடைச்சிக்கிச்சு. காது மூக்கெல்லாம் அடைச்சிக்கிச்சு. வேலை போனதுக்கப்புறம் இன்னுமே கேட்கல. காது அடைச்சாவும் கேட்குது. செகண்ட் டைம் போகிறேன். இருக்கிறதுலாம் ஆடுற மாதிரி இருக்குது. பத்திரமா லேண்டானா போகுண்டா சாமி. அதெல்லாம் கடக்க கறி இழந்துறேன். சில நேரம் ஆன் பண்ணிட்டானுங்க. கோவாவும் சவுண்ட் ஓடிக்கிட்டே இருக்குது. வைப்ரேட் மோட் ஓடிட்டு இருக்குது. ஆனால் இன்னும் மூவ் ஆகலை.
عند கிளம்பிருச்சுங்க. الطائرة اذهب Move إلى من right பாருங்க, المكان கொஞ்சம் கொஞ்சமா. المخصص البسها من فوق الرأس ثم Flight لف ஆடுது தெரியுதா? الشريط حول خصرك واربطها بإحكام قم بنفس السفرة عبر السحر இங்க பாருங்க 1:15 ஃப்ளைட்டு கரெக்டாக டைமிங் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த 3 நிமிஷம் தான் இருக்குது ஃப்ளைட்டு ரன் ஆகிட்டு இருக்குது. செம்ம டைமிங். ஆப்போசிட்டில் பாருங்க எப்படி இருக்குது. ஐயோ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டாங்க. மூவ் ஆகிட்டு பாருங்க. ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சுங்க.
ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்ட் 2 வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்தது தொடர்ந்து பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். ஓகே பாய். லெட்ஸ் கோ.